ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ அழகான வார்த்தை, எவ்வளோ அழகான உறவு. ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழக்கிறது நம்ம உடம்புலையும் ஆன்மாவிலையும் ஒரு பார்ட்டியே இழக்கிறது மாதிரி தான். நேரங்கால பார்க்காம நம்ம பேசின பேச்சுக்கள், அடித்த ஜோக்ஸ், ஷேர் பண்ணிக்கிட்ட நம்ம கனவுகள், இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போகுது அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லை, எல்லாரோட லைஃப்லையும் இது நடந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பெரிய காரணத்தினால பிரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட் திரும்ப உங்களோட சேர ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும், என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமா? இந்த வீடியோல நம்ம சொல்ல போற இந்த 7 அறிகுறிகள் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட தெரிஞ்சதுன்னா அவங்க உங்க கூட பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் வீடியோ எண்டில் ஒரு குவிஸும் கேட்போம். அதுக்கு நீங்க பண்ற ஆன்சரை வச்சு அடுத்து நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கலாம், அவங்க கூட சேரலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போலாமா? 7 signs your ex-best friend want you back. First one, they admit they miss you. நீ எனக்கு வேணும், நாம முன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு கத்தி சொல்றதை விட பெருசு ஐ மிஸ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றது. இதை ஒத்துக்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும் இல்லையா? எந்த தயக்கமும் ஈகோவும் இல்லாம ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி தப்ப அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்க கூட திரும்ப பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரியுது அப்படின்னு தான் அர்த்தம். உங்களோட எக்ஸ் ஃப்ரெண்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது மாதிரி இப்போ இமேஜின் பண்ணுங்கள், ஐ மிஸ் யூ இன் மை லைஃப் அப்படின்னு. இந்த மெசேஜை பார்த்ததும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரிலீஃபாக இருக்குமா, எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்களா, இல்லை ஹெசிடேஷனாக இருப்பீங்களா? ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா வருத்தமாகவும் ஏக்கத்தோடையும் ஃபீல் பண்ணுவீங்களாம். ரெண்டாவது, they apologize or acknowledge their mistakes. மனசார ஃபீல் பண்ணி செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு மனசார மன்னிப்பு கேட்கறது தான் அவங்க உங்க கூட சேரணும்னு நினைக்கிறதுக்கு ஃபவுண்டேஷனே. ஒருவேளை இந்த மாதிரி அவங்க செஞ்ச மிஸ்டேக்குக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கும் போது தான் அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி அவங்க சொல்றது போல நீங்க இமேஜின் பண்ணுங்களேன், அன்னைக்கு நடந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு இன்னும் நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதனால நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பீன்னு எனக்கு புரியுது, ஐம் சாரி. இப்படி பேசும்போது உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ரிலீஃபா ஃபீல் பண்ணுவீங்களா? ஒரு ஸ்டடியில இதை ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜென்யூனா பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது மூலமா திரும்ப நம்பிக்கையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தைகள் மட்டும் இல்ல, செயல்களும் முக்கியம்தான். வெறும் வாய் வார்த்தைக்கு நான் ஒன்று மிஸ் பண்றேன், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ஸ்ல நீ அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அது உண்மை கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ஒன், தே பிரிங் அப் ஓல்டு மெமரிஸ். நீங்க ஒன்னா இருந்த நல்ல ஞாபகங்களை அவங்க திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்களா? நாஸ்டால்ஜியா அப்படிங்கிறதே ஒரு பவர்ஃபுல் டூல் தான் பிரிந்த உறவுகளை திரும்ப சேர்க்கறதுக்கு. பழைய ஃபோட்டோவை ஷேர் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுத்த டைமில் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு பழைய நினைவுகளை பற்றி பேசுவாங்க. அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பாஸ்ட்டை நினச்சி பார்த்து சேர நினைப்பீங்களா, ஆர் கான்வர்சேஷனையே அவாய்ட் பண்ண நினைப்பீங்களா? நாலாவது, தே ஆக்டிவ்லி சப்போர்ட் யூ அகைன். திடீர்னு உங்கள் போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, நான் இன்னும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், கேர் பண்ணுறேன், உன்னை மிஸ் பண்ணுறேன்னு இந்த மாதிரியான சின்ன சின்ன செயல்கள் மூலமாக வெளிக்காட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நிஜமாவே உங்களுக்காக அவங்க சந்தோஷப்படுறாங்களா, ஆர் இதை பண்ணுனா நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், உங்கள் எக்ஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசியே ரொம்ப மாதம் ஆச்சு அண்ட் திடீர்னு அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு. அந்த மெசேஜ் பார்க்க கேஷுவலாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு பெரிய ஸ்டெப். அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை திரும்ப கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்த பெரிய ஸ்டெப். இப்படி நடக்கும்போது நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகி திரும்ப சேர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்களா, இல்லை கேஷுவலாக டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணுவீங்களா? சிக்ஸ்த் ஒன், தே ஆஸ்க் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் யூ. உங்களுக்கும் உங்களோட முன்னாள் ஃப்ரெண்டுக்கும் பொதுவான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட உங்களை பற்றி அடிக்கடி பேசுவாங்க, விசாரிப்பாங்க. இந்த மாதிரி இன்டைரக்டாக உங்களை உங்கள் காமன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை பற்றி விசாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் வழி தேடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்கள் காமன் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இப்படி உங்ககிட்ட சொல்கிறதா இமேஜின் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்கள் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுவீங்களா, ஆர் அவங்க பேரை கேட்டதும் நீங்கள் பட்ட காயங்களையும் வழிகளையும் திரும்ப
திரும்ப நினச்சி பார்த்துப்பீங்களா? அண்ட் ஃபைனலி 7th ஒன், தே ஷோ அப் வேர் யூ ஆர். நீங்கள் அடிக்கடி போகிற இடத்துக்கு லைக் காஃபி ஷாப் ஆர் மியூச்சுவல் ஃப்ரெண்டோட சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு திடீர்னு வர்றாங்க அப்படின்னா அது ஒரு தற்செயலாக நடந்த சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம், ஆர் உங்களை டெஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம். எந்த ஸ்டெப்பும் எடுக்காமலே டக்குன்னு உங்ககிட்ட சேர விரும்புகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த 7 சைன்ஸை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயம் நடந்திருக்கும், நடக்காமையும் போயிருக்கும். இந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப அவங்க கூட சேரணுமா வேண்டாமா டிசைட் பண்ண இந்த குவிஸ் உங்களுக்கு யூஸாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஃபஸ்ட்டு, ஓப்பனாக அவங்க மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு பாருங்கள். 2வது, அவங்க பண்ணின மிஸ்டேக்குக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்களான்னு பாருங்கள். 3வது, கேப்பு விடாமல் தொடர்ந்து பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டே இருக்காங்களா. 4வது, சின்ன சின்ன வழிகளில் கூட உங்களுக்கு திரும்பவும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா. 5th ஒன், எதிர்பாராமல் உங்களை அவங்க மீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா. 6வது, உங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் யாராவது உன்னை பற்றி கேட்டா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா. 7th ஒன், நீங்கள் அடிக்கடி போகிற பிளேசஸ்க்கு அதிகமாக அவங்க வந்துட்டே இருக்காங்களா. இப்போ நம்ம கேட்ட இந்த 7 குவிஸுக்கு உங்களோட ஆன்சர் 4 out of 7 அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை 4க்கு மேலே இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பை திரும்ப அவங்க ரீபில்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃபர்ட்டுங்கிறது 2 பக்கமும் இருக்கணும். உடஞ்ச நம்பிக்கை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, அவங்க உங்கள் கூட திரும்ப சேர இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் என்னவா இருக்கும்? அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நான் எந்த அளவுக்கு அவளுக்கு முக்கியம்னு நான் பார்க்கணும், அவள் சின்சியாரிட்டியை நான் பார்க்கணும்னு நினச்சி வெயிட் பண்ணுவீங்களா? உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.